Hi friends, welcome to our channel Journey with GoldenMoon. இன்னைக்கு நம்ம பனைக்குளம் மட்டன் குருமா வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மட்டன் குருமாக்கு பனைக்குளம் ரொம்ப ஃபேமஸ். கல்யாணத்துக்கு எங்க ஊர்ல அம்மிக்கல்லுல தான் மசாலா அரைப்பாங்க. இன்னைக்குமே அம்மிக்கல்லுல தான் மசாலா அரைக்கிறாங்க. அதனால தான் பனைக்குளம் குருமா ரொம்ப டேஸ்டாகவும் ஃபேமஸாகவும் இருக்குது. நான் இன்னைக்கு கிரைண்டரில் மசாலா அரைக்க போகிறேன். கிரைண்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். பனைக்குளம் ஸ்டைல் மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மசாலாக்கு தேவையான பொருள் 50 கிராம் ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை மிளகு, 25 கிராம் சோம்பு பெருஞ்சீரகம், 50 கிராம் கசகசா. இது எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு ஃபர்ஸ்ட் லைட்டாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். அரைக்கிற மசாலா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு இருக்கணும். இந்த மசாலா 4 கிலோ மட்டனுக்கானது. இதில் பாதி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பேலன்ஸை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை சிக்கன் குருமா, சென்னா குருமா, வெஜிடபிள் குருமா இப்படி எல்லா குருமாக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன், சிவப்பு மிளகாய் 12 பீஸ். ஸ்பைசி அதிகமாக வேணும்னா சில்லி எக்ஸ்ட்ராவாக ஒரு 6லேருந்து 7 பீஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 400 கிராம். இதில் பாதியை போட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். மீன் பாதியை தான் நம்ம கிரேவியில் போட போகிறோம். பெரிய வெங்காயம் 400 கிராம், சின்ன வெங்காயம் 200 கிராம், கறிவேப்பிலை 1/2 கப், புதினா மல்லி 1 கப். பாதி மேரினேட் பண்ண பாதி கிரேவிக்கு. நான் இன்னைக்கு 2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பீஸும் 200 கிராம்ஸ். எங்கள் ஊர் மட்டன் குருமாவில் மட்டன் பீஸ் பெருசாக தான் இருக்கும். அதனால தான் குருமா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது மட்டனை மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ண பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், டொமேட்டோ, மிளகாய், நல்ல பழுத்த சிவப்பு மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு எனக்கு கிடைக்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், தயிர், தேவையான அளவு உப்பு. கறிவேப்பிலை, புதினா மல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணணும். அடுத்து ஒரு கடாயில் 1/2 மூடி தேங்காய் துருவி அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 50 கிராம் கேஷ்யூ நட்ஸும் 2 டேபிள் ஸ்பூன் பீனட்ஸும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போது தேங்காய், முந்திரி அண்ட் பீனட்ஸ் 3ஐ போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது, கரகரமாக இருக்கணும்.
அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது சூடானதும் 1.5 கப் தேங்காய் எண்ணெய், 3/4 கப் நெய் ஊற்றணும். தாளிக்க 5 பிரிஞ்சி இலை, 5 பட்டை, 16 ஏலக்காய், 25 கிராம்பு. ஒரு சிலருக்கு கிராம்போடைய வாடை பிடிக்காது, அவங்க கிராம்பை குறைச்சி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர், மேரினேட் பண்ண போட்டுட்டு மீதி இருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் லைட்டாக வதங்கணும். லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா புதினா, மல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் கலரில் வதக்கணும். கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோட பச்சை வாசனை போனதும் தக்காளி போடணும். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை போடணும். ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். மட்டன் ஹாஃப் குக் ஆகட்டும். எனக்கு 15 மினிட்ஸ்லேயே ஹாஃப் குக் ஆயிருச்சு. கறி பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சு இருக்க மசாலாவை ஆட் பண்ணணும். உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா ஒரு கொதி வந்ததும் ஒரு லெமனோட ஜூஸை ஊற்றணும். மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு குருமாவோட ஸ்மெல் கமன்னு வரும். அந்த டைமில் நம்ம கோகோனட், கேஷ்யூ அண்ட் பீனட்ஸ் போட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றணும். மட்டன் நல்லா குக் ஆகட்டும். மட்டன் இப்போ நல்லா வெந்துருச்சு. பனைக்குளம் மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.